எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்வீட் சதீஷோட அம்மா நாகலட்சுமி பேசுகிறேன். இவன் டெய்லி போய் கடையில் போய் இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் என்னோட ஸ்டைலில் நான் ஜவ்வரிசி உப்புமா லெமன் ஃப்ளேவரில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாரும் ஜவ்வரிசியில் பாயாசம் தான் சாப்பிட்ருப்பாங்க. நான் உப்புமா செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி வேணும். அந்த ஜவ்வரிசியை நம்ம முதல் நாள் நைட்டே ஊற போட்டுறணும். காலையில் டிஃபனுக்கு வேணும்னா நைட்டு ஊற போடணும். சாயங்காலம் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற போட்டால் போதும். ஊற போட்டு வச்சுக்கிறணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கிறணும். பச்சை மிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, லெமன் பிழிஞ்சு வச்சுக்கிறணும். இதை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யணும்னா, வழக்கம் போல் நம்ம வீட்டில் இருக்கிற சாமான் தான். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிடணும். ரெண்டாவது இதில் ஒன்று என்னென்னா, நானும் என் பையனும் தான் 2 பேர் தான் அளவுக்கு நான் செய்கிறேன். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியையும் போட்டு நல்லா கிளறணும். கிளறும் போதே தெரியும் அது வெந்தது எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு நல்லா வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மலர்ந்து இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஜவ்வரிசியை கிண்டினதுக்கப்புறம் பாசிப்பருப்பையும் போட்டு லெமன் பிழிஞ்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி கலந்துருக்கணும். கடைசியில் இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் போட்டு இறக்கிக்கிறணும். சில பேருக்கு லெமன் பிடிக்காது. அப்போ என்ன செய்யணும், ஜவ்வரிசி ஊற போடும் போதே கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து ஊற போட்டுக்கலாம். தயிர் பிடிக்காதவங்களுக்கு லெமனும், லெமன் பிடிக்காதவங்க தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான ஜவ்வரிசி உப்புமா செஞ்சதை பார்த்தீங்க. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி நல்லா இருக்கும். இப்போ மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் அறுத்து உப்பு போட்டு அது வச்சும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசியில் நம்ம பாயாசம் தான் செய்வோம். அது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சாப்பிட முடியாது. இதை யார் வேணாலும், சின்ன குழந்தைகள்ல இருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். பாய். அடுத்த ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.